ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயர் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிலாவை கிண்டல் பண்ணதுனால தான் அவங்க எல்லாரும் வந்து என்னை அடித்தாங்க அப்படின்னு வானத்தியோட அண்ணன் உண்மையை சொல்லலை, பொய் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, நிலா மேலே கையை வச்சாலோ இல்லை நிலா கிட்ட ஏதாவது தேவையில்லாமல் உருண்டை இழுத்தாலோ கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, அடி பொழந்து எடுத்துருவாங்க அப்படின்னு இவர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் அவர் எதிர்பார்க்காததோட விளைவு தான் இப்போது உடம்பு முழுக்க புண்ணாக போச்சு. ஆனால் அந்த அசிங்கத்தை வெளியே சொல்ல முடியாமல் தான் வானத்தியை எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணுற, வானத்தி பின்னாடி எதுக்கு சுற்றின அப்படின்னு கேட்டேன். அதுக்காக தான் அவன் என்னை அடித்தான், குடும்பத்தோடு வந்து என்னை பொழந்து கட்டிட்டாங்க அப்படின்னு ஓவராக போய் சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயத்த மெயின்டைன் பண்ண முடியாது, கண்டிப்பாக உண்மை வெளியே வந்துடும், நிலா பேசுவாங்க அப்படிங்கிறது தான். இவங்களுமே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிப்போம் அப்படின்னு பயப்படாமல் நேராக போலீஸ்கிட்ட போய் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு பொய்யான ஒரு புகாரை கொடுத்து அதுக்கப்புறமா நேராக ஐயனார் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதுவும் கூட போலீஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு, என் பையன் என் பொண்ணு கூட அவன் சுற்றக்கூடாதுன்னு அவன் கண்டிச்சதுக்காக இவங்க எல்லாருமா சேர்ந்து என் பையனை அடிச்சிருக்காங்க, விட்டால் கொன்று இருப்பாங்க போல இருக்குது சார், இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும், தோ அங்கே நிற்கிறாளே அந்த பொண்ணு கூட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் அவனுமே சேர்ந்து தான் அடிச்சிருக்கான். அவன் படிக்கிறான், சின்ன என்ன இருந்தாலும் அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இதை மேலிடத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க போலீஸவே. டேய் என்னடா உங்களது கதை, ஆனால் ஊனா வீட்டில் ஊரில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்களா, உங்களது என்ன ரவுடி குடும்பமா அப்படின்னு அந்த போலீஸ் கேட்குறாரு. ஏற்கனவே சோழனோட லைசன்ஸை வாங்கி வச்சிருக்காரு, 1 மந்த் கழிச்சு தான் கொடுப்பேன் அப்படின்னும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் கார்த்திகா விஷயத்தில் நிலாவுக்காக அவங்க பேசினாங்க, அதே போலீஸ் தான். இவங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிலா அதை பற்றி சொல்லிடலாம், எதுக்கு தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட நம்ம மாட்டிட்டு முழிக்கணும், போலீஸ் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு வந்துடும், அவன் அந்த மாதிரி தான் சொல்லி வச்சுருக்கான், என்கிட்ட அவன் தேவையில்லாமல் பேசினா அதுக்காக தான் நீங்கள் எல்லாரும் அடிச்சிங்கன்னு உண்மையை சொல்லிடலாமே அப்படின்னு. அப்படியே அடித்தோம் அப்படின்னா கூட, அதாவது என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொன்னால் கூட நீங்கள் எதுக்குடா சட்டத்தை கையில் எடுத்தீங்க, ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொன்னால் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா, இப்போ எப்படி அவங்க அடி வாங்கிட்டு கூட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி அவங்க ஒருவேளை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே. இதுதான் நடந்துச்சு, என்ன இந்த மாதிரி ஈவ் டீசிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி போகிற வர டைமில் கிண்டல் பண்ணுறாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை வெளியே சொல்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. வானத்தி வந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நடந்த விஷயத்தை பற்றி அவனுங்க உங்களை கிண்டல் பண்ணனா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சோழன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் இப்போது சோழன் வந்து நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், எல்லாரும் அடித்தாங்க அப்படிங்கிறது பொய், நான் தான் ஃபஸ்ட் அடித்தேன், என்னோடது தான் சார் தப்பு அப்படின்னு அந்த போலீஸ்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஏன்னா போலீஸ்க்கு ஏற்கனவே சோழன் மேலே கொஞ்சம் கோவம் இருக்குது, முன்கோவம், முன்னாடியே ஒரு பகை இருக்குது, அதை வச்சு அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் பதில் நீ முன்னாடி வரேன்னு சொல்கிறியா அப்படின்னு. அவங்களுக்கும் ஓகே தான், இல்லை சார் எல்லாரையும் உள்ளே போடணும் அப்படின்னு அந்த வசந்தோட அம்மா வந்து சொல்கிறாங்க, வானத்தியோட அம்மா. ஆனால் வசந்த் இருந்துட்டு மா விடுமா, அவங்கள மாதிரி நம்மளும் நடந்துக்க முடியுமா அப்படின்னு நல்லவர் வேஷம் போடுறாரு. உனக்கு இருக்குடி, நான் வெளியே வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் என்ன வேணால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன அவங்க அடிச்சிடுவாங்க அப்படின்ற பயத்தில் தான் இவங்க எல்லாரும் கை வச்சுட்டாங்க, அங்கே நடந்த விஷயமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் எதுக்குடா சும்மா போய் சொல்லிக்கிட்டு உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு நடேசன் பேசுகிறாரு. ஏன்னா நடேசனுக்கு அந்த விஷயத்தோட விபரீதம் தெரியல, எப்படி பார்த்தாலுமே இவங்க இதுதான் பேசுவாங்க, கடைசியில் இவங்களோட தான் தப்புன்னு வரும். ஏன்னா அவங்களுக்குமே வந்து கவுன்சிலர் அது இதுன்னு செல்வாக்கு இருக்குது, இந்த வீட்டில் யாருமே ஐயனார் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. இப்போது நிலா வந்து போக வர கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா கண்டித்து விட்டுருப்பாங்க இல்லையா. நிலாவே 4 அறை கொடுத்துருந்தா அதோட பிரச்சனை சால்வ் ஆயிருந்திருக்கும். இவங்க எல்லாருமா சேர்ந்து போய் அடித்ததுனால இது ரவுடிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கொண்டு வந்துட்டாங்க. ஃபைனலாக சோழனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. வானத்தியோட ஃபோன் வேறு உடைச்சிட்டாங்க, ப்ளஸ் அந்த ஃபோனை இவங்க கிட்ட வச்சுருக்காங்க. பாண்டி நேரடியாக ஃபோனில் பேசவும் முடியாது. ஸோ நேரில் பேசலான்னு போனால் அவங்க பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. இங்கே வந்து நீ பிரச்சனை பண்ண, கலட்டா பண்ண, திரும்பவும் வானத்திக்கிட்ட பேச முயற்சி பண்ண, அவரை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி உன்னையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், உன் அண்ணன் அடித்தாங்கன்னு மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், இனி நீயும் ஜெயிலுக்கு போயிடாத, அமைதியாக போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நீ போயிடுறா, மரியாதை இங்கேருந்து போயிடு, தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுடுறாங்க. இப்போ பாண்டிக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம இங்கே
பிரச்சனை பண்ணோம்னா நம்மளையும் கண்டிப்பாக இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வானதி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா, கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உண்மையை சொல்லுவா அப்படின்னு யோசிக்கிறாரு. பட் இதை இப்படியே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இதை சேரன் கிட்ட, பல்லவன் கிட்ட, நிலா கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறாரு. நடேசன் கிட்ட சொல்லும்போது, டேய் இதெல்லாம் மூக்கை சுற்றி, அதாவது தலையை சுற்றி மூக்கை தொடுற மாதிரி இருக்குது, நேரடியாக பிரச்சனை என்னங்கிறத சொன்னால் அந்த பொண்ணு நிலா போயிட்டு எல்லாத்தையும் சொன்னால் இந்த பொண்ணு பக்கம் தானே நியாயம் இருக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் 4 தடி பசங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்கள என்ன கொஞ்சுவாங்களா? வீட்டு ஆளுங்க வந்து அடிக்க தான் செய்வாங்க. நம்ம மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியாக போகுது அப்படின்னு. அது வீட்டுக்கிட்ட வந்தாங்கல்ல, அப்போ சொல்லியிருந்துருக்கணும் இல்லையா? அவங்கள அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ்கிட்ட போயிருந்துருக்கணும். அவங்க அதை தான் சொல்லுவாங்க. நம்ம தேவையில்லாமல் பிரச்சனைலாம் மாட்டிக்க வேண்டாம். நான் சொல்கிறேன், அங்கே போயிட்டு கலெக்டாக பண்ணோம்னா அவங்க கண்டிப்பாக எம்எல்ஏயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ என்னையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாவதுன்னா கண்டிப்பாக வானதி அமைதியாக இருக்க மாட்டா. அப்போ நீங்கள் எப்படியாவது வானதி கிட்ட பேசி என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுங்க. அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை சொன்னால் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி, அவங்க தான் என்னை விடமாட்டாங்களே உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. இல்லை, நீங்கள் பொண்ணு தானே, அதனால் கண்டிப்பாக விடுவாங்க. ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க அம்மா இன்னும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி கெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நிலா கிட்ட சொல்கிறாங்க பாண்டி. இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சோழன் உள்ளவே இருந்துட்டு போகிறான்னு சொல்கிறீங்களா? எல்லாருக்காகவும் அவன் உள்ளே போயிருக்கான்ல அப்படின்றாரு பாண்டி. அதெல்லாம் சரிதான், ஆனால் எப்படி அங்கே சாமர்த்தியமாக பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமைன்னா சோழன் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பானா? ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, அவனை வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணலாமேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஏதாவது பண்ணணும் தான், நேர்மையாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு. நேர்மையாக சொன்னால் உங்களை இன்னமும் அசிங்கப்படுத்துவாங்களே தவிர வேறு எதுவும் இங்கே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நீங்கள்லாம் அங்கே போய் கலெக்டாக பண்ணாதீங்க, நானே போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா வானத்தியை வீட்டில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்போ அங்கே போகிறாங்க வானத்தி வீட்டுக்கு. நிலா போயிட்டு கன்ஃபர்மைஸ் ஆகிடலாம், தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை, உங்கள் பையன் என்கிட்ட தேவையில்லாமல் கலெக்டாக பண்ணான், அந்த கலெக்டாவை நான் வெளியில் சொன்னால் எனக்கும் அசிங்கம், உங்கள் குடும்பத்துக்கும் அசிங்கம். உங்கள் பையன், அதாவது உங்கள் பொண்ணை யாராவது அப்படி பேசுனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக போய் பிரச்சனை பண்ணுவீங்கல்ல, அடிக்குவீங்கள்ல, இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா உங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கு எந்த அசிங்கமும் வந்துடக்கூடாது, யாரும் என்ன 4 பேர் தப்பாக பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் வீட்டில் இருக்கிறவங்க கோவத்தில் வந்து நேரடியாக அடிச்சிட்டாங்க தான். அவங்களது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பையன் பண்ணதும் தப்பு தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் வானதி காதில் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து நிலா வரலை அப்படிங்கிறது நிலாவுக்கு நல்லாவே தெரியுது. பட் அவங்க வந்துட்டு இந்த பொண்ணு கான்ஃபர்மைஸ் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கா, கண்டிப்பாக சோழனை வெளியே விட சொல்லி தான் நம்மக்கிட்ட பேசுவா அப்படின்னு. நீங்கள் சோழனை வெளியே விட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல வேண்டாம், ஆனால் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை நமக்குள்ளே முடிச்சுக்கலாம், அவரை வெளியே விட சொல்லுங்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. இங்கே பாருமா, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. என் பையனை அடிச்சிருக்காங்கல்ல, அவனாக தான் தலையை கொடுத்துட்டான், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான், கண்டிப்பாக 6 மாதமாவது அவன் தண்டனை அனுபவிக்காமல் வெளியே வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க இவங்க. அப்போ நிலா இருந்துட்டு, அதுக்காக என்னை தப்பாக பேசினவங்களை நாங்கள் சும்மா விட்டுருவோன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உண்மையை சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா பரவாயில்ல, இது பொய்யான கேஸு, கண்டிப்பாக நீடிக்காது. ஏன்னா உங்கள் பையன் என்கிட்ட பிரச்சனை பண்ணதுனால தான் அவங்க அடித்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க? வானதி கிட்ட தேவையில்லாமல் திரும்ப திரும்ப பாண்டி பிரச்சனை பண்ணுறான், அதுக்காக கேட்டேன், அதனால அவங்க என்னை அடிச்சிட்டாங்கன்னு உங்கள் பையன் பொய் சொல்லியிருக்கான். இதெல்லாம் வானதிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாண்டியையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது நீங்கள் அந்த குடும்பத்து மேலே, ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் மேலேயும் அந்த ஏற்கனவே முன்பகையினால அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. இது எல்லாமே நிலாவுக்கு நல்லா தெரியும். வானதிக்கு காது கேட்கணும்னு சொல்லி உள்ளே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ கதவை திறங்கன்னு சொல்லி தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ வானதி இங்கே தான் இருக்காளா, கூப்பிடுங்க, அவகிட்டே நான் நியாயம் கேட்குறேன் அப்படின்றாங்க நிலா. அவகிட்டெல்லாம் உன்னை பேச விட முடியாது, நீ கிளம்பி போ அப்படின்னு துரத்துறாங்க. ஆனாலும் வேகமாக தள்ளி விட்டுட்டு ஓடி போய் கதவை திறந்து விட்டுடுறாங்க. இப்போ வானதி ஓடி வந்து நிலா பின்னாடி நின்றுக்கிறாங்க. அக்கா என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வானதி எல்லா உண்மையும் சொன்னாக்கா கண்டிப்பாக சோழனை வெளியே விட்டுருவாங்க, அவங்க எல்லாரையுமே காப்பாற்றிடுவாங்க. ஆனால் உங்கள் பையனை எப்படி நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு நிலாவும் வானத்தையும் அங்கேருந்து போயிடுறாங்க. ரெடியாக இருந்துச்சு வெளியே வண்டி, அந்த வண்டியில் ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. டேய் என்னடா பண்ணுறது, இவங்க போய் உண்மையை இவ போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னான்னா கண்டிப்பாக போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மாமா ப்ளீஸ்மா அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுமான்ட்டு. ஃபோன் தான் நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்றாங்க. அது இருக்கட்டும், நீ ஏன்டா அந்த பொண்ணுக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசியிருக்கிற? உன் தங்கச்சிக்கிட்ட அவன் வந்து காதலிக்கிறேன்னு சொல்கிறதே உனக்கு பிடிக்கலையே, அந்த வீட்டு பொண்ணுக்கிட்ட இப்படி போய் பேசியிருக்கியே, அவங்க அடிக்காமல் என்னடா பண்ணுவாங்க? பேசாமல் நம்ம கேஸை வாபஸ் வாங்கிடலாம், மீதியெல்லாம் நமக்குள்ளேயே பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அதை தான் நானே சொன்னேன் அப்போவே, நீங்கள் தான் கேட்கல. ஏதோ இவன் மேலே தப்பு இருக்குது, இல்லாட்டினா அவங்க எல்லாருமே வந்தெல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க, என்னமோ இவனை அடிச்சிட்டாங்கிறதுக்கு மட்டும் உனக்கு கோவம் வந்துச்சு. இந்த அளவுக்கு அவங்க வெறித்தனம் கொண்டு
அடிச்சிருக்கிறாங்கன்னா அப்போ என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கணும்ல. இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம், என்னமோ உன் பையன் உத்தம புத்திரங்கிற நினப்பில்ல உனக்கு அப்படின்னு வானதியோட அப்பா வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. ஏயா இப்போ என்னையா பண்ணுறது, எப்படியா பிள்ளைங்களை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். போலீஸ் தான் முடிவெடுக்கணும் என்ன பண்ணுறதா இருந்தாலும். வேணா நான் கவுன்சிலர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு அவருமே காரி துப்புவார். ஒரு பொண்ணு 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் என்னன்னாலும் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் இவனை தான் திட்டுவாங்க, இவன் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானதியும் நிலாவும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. பாண்டி ஒரு வண்டியில் அங்கே வந்திருக்காரு. இப்போ அவங்க 3 பேரும் அங்கே போனதுக்கப்புறம் சார் இந்த பொண்ணு தான் சார் வானதி, இவகிட்ட நான் பிரச்சனை பண்ணுறேன், இவ பின்னாடி நான் ஃபாலோ பண்ணி போகிறேன்னு சொல்லி தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த பொண்ணு உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. என்னம்மா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு. இல்லை சார் இவங்க சொல்கிறது தான் உண்மை, இவர் என்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணலை, பாண்டியை தான் நான் லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மனசார காதலிக்கிறோம், கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம், இது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் இந்த வீட்டு ஆளுங்க உங்கள் அண்ணனை அடிச்சிருக்காங்களேம்மா அப்படின்றாங்க. சார் அதோட பிரச்சனையே வேறு, அவங்க தேவையில்லாமல் இதோ இங்கே நிற்கிறாங்களே நிலா, இவங்க சோழனோட ஒய்ஃபு, இவங்க கிட்ட கிண்டல் பண்ணி இவங்களை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. 5 ஆம்பளைங்க இருக்கிற ஒரு வீட்டில் நீ தனியாக எப்படி வாழ்கிற அப்படின்னும் அசிங்கமாக பேசியிருக்காங்க. யாராக இருந்தாலும் கோபம் வரும்ல, இவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க, அந்த கோபத்தில் வந்து அவங்க அடிச்சிட்டாங்க, அதுதான் விஷயம் அப்படின்னு. ஆனால் எனக்கு புரியுது சார், அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கணும், அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா இது வேற ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். பட் வந்து அடித்தது சட்டத்தை கையில் எடுத்தது தப்பு தான், அதுக்காக வேணால் நீங்கள் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோங்க சார், இல்லை அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பட் இந்த கேஸில் சோழன் மேலே எந்த தப்புமே இல்லை, இது நடக்கலை, எங்கள் அண்ணன் அதாவது இவங்க எல்லாம் பண்ணது தப்புன்னா எங்கள் அண்ணன் பண்ணதோ தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வானதி பேசுகிறது எல்லாமே பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது, அவங்க பேசுகிறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு போலீஸ்க்கே தோணுது. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம இந்த பையனை உள்ளே வச்சுட்டு இருந்தா பிரச்சனை அப்படின்னு அவரே தோண ஆரம்பிச்சிருச்சு அவருக்கே. சரி முன்பகையை விட்டுட்டு இந்த பையன் ஏதோ அன்னைக்கு தெரியாமல் நடந்ததுக்கு நம்மளும் தப்பு பண்ணிட்டோம், லைசன்ஸ் வேறு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சு சரி அந்த பையனை வெளியே விடுங்கன்னு சொல்கிறாங்க. வெளியவும் விட்டுடுறாங்க. ஃபைனலாக வானதி கேட்குறாங்க, சார் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மனசார விரும்புவோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க, இல்லைனா என்னை எப்படியாவது பிரித்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மா நீங்கள் போய் கோவில் எது கல்யாணம் பண்ணிக்கோங்க, மற்றபடி எங்களாலெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நான்லாம் அந்த வேலையை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் எங்கள் 2 பேரையும் பிரிச்சுருவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க, இந்த குடும்பத்தில் நான் வாக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க தேவையில்லாத வேலைகளெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நிலாவும் கேட்குறாங்க, ஆமாம் சார் ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குடும்பமே வந்து கோவிலில் இல்லை நிஜமாக கல்யாணம் பண்ணினாக்கா செலவாகும்னு சொல்லி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் சிம்பிளாக முடிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காரு அவர். அதுக்கப்புறம் சோழனை வெளியே விட்டுடலான்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம், தம்பி இந்தாப்பா உங்கள் லைசன்ஸு, இதுக்கு மேலே ஒழுங்காக வண்டி ஓட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க, போய் கோவில் எது கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் தான் மேனேஜரில், உங்கள் விருப்பப்படி நீங்கள் உங்கள் கல்யாணத்தை பண்ணிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலா, பாண்டி, சோழன் அப்புறம் சேரனையும் பல்லவன் அவர் நடேசன் எல்லாரையும் கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. சிம்பிளாக ஒரு மேரேஜை பண்ணி முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு அவங்க பயந்துட்டுருக்காங்க. பட் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம், இது குடும்ப பிரச்சனை என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க அமைதியாக வந்துட்டாங்க. ஸோ சோழனுக்கு லைசன்ஸும் கிடச்சிருச்சு, நிலாவை அவங்க பேசினதுக்கு பழியும் வாங்கியாச்சு, வானதி பாண்டியனோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறது எல்லாமே ரொம்ப சுமூகமாக சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஆனால் நிலா விஷயத்தில் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சு நம்ம மனோகர் இங்கே பாண்டியனோட அதாவது நடேசனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்திருப்பாங்கன்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல. கல்யாணத்தை முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மனோகர் அங்கே இருக்கிறதவே பார்க்குறாங்க. நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் பேசுகிறாங்க. ஓ அடுத்த கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு நடேசன் கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் திரும்பவும் நீங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா திருந்துட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், வாங்க சம்மந்தி உள்ளே உட்காந்து பேசலாம் அப்படின்ற நடேசன். இல்லை ஒரு நிமிஷம், எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த உண்மையும் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, ஒருவேளை நீங்கள் இப்போவும் நிலாவை என் கூட அனுப்ப முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் போலீஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நிலாவும் சோழனும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க தானே அப்படின்றாங்க. நிலாவுக்கு பயங்கர ஷாக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படின்னு. அப்போது அப்ளை பண்ணியிருக்கீங்க கரெக்டு தானே அப்படின்றாங்க. சரி அப்படியே இருக்கட்டும், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் அப்ளை பண்ணுறோம் இல்லை சேர்ந்து வாழ்கிறோம், அது எங்களோட விருப்பம் தானே அப்படின்னு. உங்களுக்கு நடந்த கல்யாணத்துக்கு
கல்யாணத்தில் உங்கள் 2 பேருக்குமே விருப்பம் இல்லை, என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அவன் உன் கழுத்தில் தாலி கட்டுனாங்கிற வரைக்கும் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால நீ என் கூட வந்துரு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சுல, இனி எதுக்கு இந்த வீட்டில் இருக்க, இந்த வீட்டில் பொண்ணுங்க தங்க மாட்டாங்க, போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீ அந்த வீட்டுக்காக யோசிக்கலாம். அதோ இன்னொரு பொண்ணு வந்துட்டால, இனி அந்த பிரச்சனையெல்லாம் மாறிடும், நீ கிளம்பி என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிலா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. சோழனை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அப்போது நம்ம மனோகர் பக்கத்தில் போயிட்டு, இங்கே பாரு நிலா, நான் உனக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவேன்னு பயந்து தானே நீ வீட்டை விட்டு வரணும்னு நினச்சேன். சீரியஸாக சொல்கிறேன், முன்னை விட எனக்கு பெருசாக எந்த சந்தோஷமும் கிடையாது. நீ சந்தோஷமாக வாழணும், நல்ல வசதியான வீட்டில் வாழ்ந்துட்டு போய் எங்கேயோ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அந்த சம்மந்தத்தை பேசி முடிக்கணும்னு நினச்சேன். இனி உன் விருப்பம் இல்லாமல் கண்டிப்பாக உன் கல்யாண விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், நீ தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நிலா வந்து தடுமாறிட்டு நிற்கிறாங்க. முடியாதுன்னு சொல்ல முடியல, நான் வரேன் உங்கள் கூட அப்படின்னும் சொல்ல முடியல. ஏன்னா இந்த குடும்பத்தில் இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. சோழனை தவிர இப்போ சோழன் கூட அவங்க கண்ணுக்கு நல்ல விதமாக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வீட்டிலையே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இல்லைப்பா, நான் உங்ககிட்ட வரமாட்டேன், நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாலும் அதில் எந்த நியாயமும் இருக்காது. ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு, நடந்த எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் இல்லை அப்படின்னும் சொல்லிட்டார் அவர். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இறங்கி வந்துட்டார் அப்பா அப்படின்னு அவரை தூக்கி எறிஞ்சும் பேச முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறையை செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரனை உள்ளே அனுப்பிடுறாங்க. ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான். இப்போ நடேசன் வந்து நீங்கள் ரொம்ப நல்லவர் மாதிரி உங்கள் பொண்ணுக்கிட்ட அப்படியே ஒப்பிக்கிறீங்க, அது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நிலா உங்களை தூக்கி போட்டு வந்துடும், உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாருமா, நீ வா அப்படின்றாங்க. மா இங்கே வந்து எங்கிட்ட நல்ல விதமாக பேசுகிற மாதிரி உங்கள் முன்னாடி எல்லாம் பேசினார்ல, ஆனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. புரியலைங்க அங்கிள் அப்படின்னும், இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ட்டு. என்னது அப்படின்றாங்க. எங்கே சேரன் வளரிடுவானோன்னு தான் நான் அவனை உள்ளே அனுப்பிட்டேன். இவர் வந்து எங்கள் எல்லாரையும் மிரட்டினார், டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலேயும் என் பொண்ணை இங்கே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என் செல்வத்தை வச்சு நான் என்னனாலும் பண்ண முடியும் அப்படின்னு என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தார். எங்ககிட்ட எதுவுமே வேலைக்கு ஆகலைங்கிறதுனால தான் இப்போ பொலைட்டாக பேசிகிட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் பேசினா நீ நம்பிடுவேன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அவரால் நிலாவால் எந்த முடிவும் எடுக்கவே முடியல. பா நீங்கள் இன்னும் திருந்தலைங்கிறது இதுலேருந்தே தெரியுது அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு. இருக்கட்டும்ப்பா, நான் சோழன் கூட பொண்டாட்டியாக வாழலை தான், ஆனால் இந்த வீட்டில் சோழனை தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த வீட்டில் ஒரு பொண்ணாக நினைக்கிறாங்க. ஏன் சேரன்னா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு எனக்கு எல்லா விதத்துலேயுமே ப்ரைவசியும் இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வீட்லையை விட எனக்கு இங்கே தான் எல்லாமே கிடைக்குது. அதாவது வேலைக்கு போகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேலையும் கிடச்சிருச்சு, இனி நான் சேலரி வாங்குறது தான் குறை, மற்றபடி எல்லாமே எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, நான் இங்கே இருந்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க, அம்மாவை நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. மனோகருக்கு முகமே இல்லை, விட்டுட்டு போகவும் முடியல, கூட்டிகிட்டு போகவும் முடியல. நடேசன் இப்படி பளிச்சுன்னு உண்மையை சொல்லிடுவாருன்னு எதிர்பார்க்கல. சோழனாச்சும் கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு, இவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. அப்போ சோழன் வந்து பேசுகிறாரு மனோகர் கிட்ட. அங்கிள் என்ன இருந்தாலும் நீங்கள் ஜென்யூனாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், ஆனால் இவ்வளோ மோசமானவராக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நாங்கள் இல்லாத நேரமாக பார்த்து எங்கள் அப்பாவை மிரட்டியிருக்கீங்க, எங்கள் அண்ணனை மிரட்டியிருக்கீங்க, ஆனால் நான் இருக்கும்போது எங்கிட்ட நீங்கள் இதெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பதிலடி நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் அவர்கிட்ட என்ன பேச்சு, அவர் போகட்டும் விடுங்க அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முகமே இல்லை அவருக்கு பேசுகிறதுக்கு. கண்டிப்பாக இங்கே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாக நடந்து அதனால் மனோகர் வந்து கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை நிலா இங்கேருந்து போகிறதோ நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அது இப்போதைக்கு வரப்போகிறதில்ல அந்த சீன் எல்லாம். இப்போது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு போயிட்டு சில முறைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பாண்டி நீ இந்த ரூமில் தங்கிக்கோ அப்படின்னு சேரன் சொல்ல, அதாவது வானத்தையும் அவங்களாம் அந்த ரூமில் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நிலா கூட வானத்தி படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாண்டி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த ரூமில் நீங்கள் இருந்துக்கோங்க, நான் வேணா இந்த ரூமில் இருந்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, இங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வருது. கண்டிப்பாக வானத்தி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, நான் ஏன் இந்த ரூமில் இருக்கணும், எனக்கு அந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பாண்டியை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைப்பாங்க, எனக்கு இந்த கம்ஃபர்டபுளாக இல்லை இங்கே அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வானத்தி வந்து அந்த வீட்டை அடாப்ட் பண்ணி எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்களா, எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்க போகிறாங்களா, இல்லை வானத்தினால அந்த பிரச்சனை வரப்போகுதா? ஏன்னா அவங்க சொந்த வீட்லேயே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் தான் எல்லாத்துலேயும் குறியாக இருப்பாங்க. இதெல்லாம் பாண்டியன் யோசிக்கவே இல்லை. ஒட்டுமொத்த குடும்பமாக ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் வானத்தி கண்டிப்பாக அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த குடும்பத்தில், இதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷங்கள் நிலச்சிருக்குமா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.